உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு வீரசேகரா, என்ன? மேடம், உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். எங்க ஜானகி? ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? யார் கண்ணலையாவது மாட்டினேன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். ஒரு பிரச்சனை ஆகாது. என்ன ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன் ரத்தன வேலையை பார்த்தா கூட என் அடையாளம் தெரியாது. நீங்க ஜானகி மட்டும் வெளியில அனுப்புங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இத பாரு, அவசரப்படாத. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வழக்கமா அவ இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு போவா. அதுக்கு அவ வெளியில வருவா, அப்ப தூக்கு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ம். ஜானகி வெளியில வந்துட்டா பாரு. ஓகே ஓகே, நான் பாத்துறேன் மேடம். நான் வேலையை முடிச்சு கால் பண்றேன். சரி, நீ காரியத்தை முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. வா முத்தையா. டேய் முத்தையா, இன்னும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசியா தான் இருக்கியா? என்ன முத்தையா, வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்களும் வேலனும் தேவராஜ் ஐயாவை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு போனதா கேள்விப்பட்டம்மா. அதான் ஐயா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தம்மா. அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு முத்தையா. வேலனை பார்த்து பயங்கரமா அழுதுட்டாரு. வேலன் தான் ஆறுதலா பேசி நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தான். அம்மா, இப்ப நீங்க என்னதாம்மா பண்ண போறீங்க? அம்மா, அதான் வேலை இருக்கான்லம்மா. தைரியமா இருந்து ஐயா வெளியே கொண்டு வர வேலையை பார்க்க வேண்டியதானம்மா. அதுக்கான வேலைய நேத்தே ஆரம்பிச்சாச்சு முத்தையா. இப்போதைக்கு நம்ம கையில ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் வேலன் முழு ஆதாரத்தையும் தேடிட்டு இருக்கான். சரிம்மா. சொல்லுங்கம்மா. அந்த ஜானகியை தூக்கிட்டியா? இன்னும் இல்லம்மா, அவளைதான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு நேரம்? வீட்டு வாசலே வச்சு தூக்க வேண்டியதானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த முத்தையா வந்துட்டான். அதனாலதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், அவன் இருந்தா என்ன?
அவனை இடிச்சு தள்ளிட்டு நீ தூக்கிட்டு கிளம்பு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ம். சொல்றா மாப்ள. டே கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. உன்னோட ஆஃபீஸ் பார்க்கிங்ல தான் இருக்கேன், கொஞ்சம் உடனே வரியா? என்ன ஆபீஸ்க்கு வெளியே நிக்கிறியா? டேய் உள்ள வாடா. டேய் இல்லடா, இது கொஞ்சம் பர்சனல், வெளியில வச்சு பேசினா தான் கரெக்டா இருக்கும். நீ கொஞ்சம் கீழே வாயேன். சரி மாப்ள, வெயிட் பண்ண வரேன். என்ன சொன்னா? வெயிட் பண்ண வரேன் இருக்கான். ம். டேய் மாப்ள, டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ் டேய், மாப்ள. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? முன்னாடியாச்சும் ஃப்ரெண்டு, இப்போ என் தங்கச்சி புருஷனா வேற போயிட்ட. இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். கார்த்தி, ஆனந்தி எப்படி இருக்கா? எல்லாம் ஓகேவா? உங்க அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? ஆனந்தி ஓகே தான், எல்லாம் ஓகே தான். ஆனா எங்க அம்மா தான் கொஞ்சம் இறங்கி வர மாட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாப்போம். ஆமா, என்ன திடீர்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லடா, எனக்கு உன்னோட உதவி வேணும். என்னடா மாப்ள, உதவி இதெல்லாம் பேசாதடா. வேற ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பண்ணணும்னு சொல்றா, நான் பண்றேன். ஒன்றும் இல்லடா, உங்க கம்பெனி ஜாகிரபி டேட்டா கம்பெனி தானே? அதில் ஒரு பழைய ஸ்டுடியோவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லணும். பழைய ஸ்டுடியோட அட்ரஸா? ம். மாப்ள, அது என்னோட டீம் கிடையாது. இருந்தாலும் நான் கேட்டு பாக்குறேன். ஆனா உங்ககிட்ட அதெல்லாம் இருக்குமான்னு கூட தெரியல. இருந்தா உனக்கு லக்கு தான். டேய், நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்க்க சொல்லி வாங்கி கொடுறா. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரி மாப்ள, நான் பாக்குறதானே சொல்றேன். டேய், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கிற வேலைடா. இப்ப போய் சொன்னா உடனே பார்க்க மாட்டாங்க. நான் வேற ஆபீஸ்க்கு புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேனா, அதனால கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கணும். எனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுமாப்ல. ஆபீஸ் டைம் முடிஞ்சது நானே அவங்க கிட்ட கேட்டு பேசிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். ஓகேவா? நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். ஓகே, ம்? பை. ம். 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 போலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.